அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெரி ஈஸி வெரி சிம்பிளா செய்யக்கூடிய சத்து மாவு வாழைப்பழமும் இனிப்பு போண்டா தான். சத்து மாவு கிடைச்சிச்சுன்னா ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்த்துருங்க, வேற லெவலாக இருந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சத்து மாவு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். அதுலேருந்து நம்ம ஒரு கப் அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்து லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு சத்து மாவு, ஒரு கப்பு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். மைதா மாவு வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை நல்லா சூடு காட்டிட்டு பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸ்கெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் உங்களுக்கு இனிப்பு போண்டா சத்து மாவு வாழைப்பழம் வச்ச இனிப்பு போண்டா கிடைக்கும். இது வேற லெவலாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை சத்து மாவு கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி